அது போல குளிச்சுக்கிற யாரு ஏன் இப்படி நோண்டிக்கிட்டு வர்றாரு? சப்பா இருக்காங்க. சப்ப போனது காரணம் என்ன? மறையறாதா எங்க கேக்குறேன்? பாக்குற மரத்தெல்லாம் ஏறிக்கிட்டு கடைசியில பாவம் சரக்கு மரத்துல ஏறுறேன். நான் வெற்றி பெறணும் ஏறினேன். சரிக்கு வந்து சப்ப போல நல்லாதான் இருக்குது. அன்னைக்கு பெண்டாலதான் இது யாரு யாரப்பா இவன்? பேர் போனதாச்சே வந்தவாசி அப்படியா? நாங்க சிரிக்க பிறந்தவர்கள் தெரியுமா தேவர்கள்? ஆமா, நீ எங்க ஆளா இல்ல அவங்க ஆளா? ஆனா உடையதை பார்த்தா எங்க ஆளுமே தெரியுது. ஆனா உருவத்தை பார்த்தா அவன் ஆளு தெரியுது. ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு ஆளு முக்கியம். வேலை தான் அவனுக்கு செய்கின்ற வேலை பொறுத்துதான். ஆமா, இவன் யார் இவன்? அவன் வந்து டே வித்ரா கொடுக்குறான். அவருக்கு திதி கொடுக்கலாம் வந்துக்கறாங்க போல. திதியா? பலே பலே. உனக்கடா உனக்கு. யாரு? அறிவு கட்டவளே. யார் தெரியுமா அவன்? யார் அவன்? டேய் நான் யார் என்று விளக்கமாக அவனிடம் சொல்லிவிடு. நான் சொல்ல அவள்தானே சொல்லுப்போ. நான் சொல்லிக்கிறேன். என்ன கேட்டீங்க? யாரப்பா நீ? ஓ யாரப்பா? நான் யாருன்னு தெரியணுமா அவர் யாருன்னு தெரியுமா? நீ யாரு முதல்ல? நானா? நான் தான். சொல்லுப்பா நீ யாரு? சொல்ல தெரியாது. அவர் குரு நம்ம அவ அடியில கத்து. ஆமாங்க, அடியில கத்துங்க. அடியில கத்து சாமானாங்க. ஏய் சொல்லிட்டா நான் யாரு? ஓ அடியாட்கள். ஆமாங்க, அவங்க வேலையிட்டா செய்யக்கூடிய அடியார்கள். ஆமா ஐயா. அதனாலதான் அவரை மேல உட்கார்ந்திருப்பாரு, அவங்க கீழே உட்கார்ந்திருப்பாங்க. அதனாலதான் கீழே இருக்கிறீங்களா? அவர்தான் என் சாமா. என் சாமான் தான் அவரு. இப்படித்தான் பேசுங்களா? இல்லங்க என் சாமான். ஏய் எஜமான்டா, நான் யாருன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாம என்னிடத்திலே வந்து தேவைக்கிறான்னு கேட்டுங்க. தெரிஞ்சதுனால தான் கேட்கறாரு. அப்படியா? உங்களுக்கு தெரியுது. ஆமா, அவன் சூத்துவாங்க. அவன் பேர் என்னப்பா? ஓ எங்க இருந்து வரீங்க? மச்சான் உன் பேர் தெரியா? நான் மச்சான் உனக்கு. ஏய் இதோ இருக்கேனேப்பா. அனலாபுரி கோட்டை, அனலாபுரி கோட்டை. அண்ணா 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 சோடா. ஏய் எதுக்கு வந்தீங்க தெரியுமா? எதுக்குப்பா? சொல்றா. ஏய் பேசு கொஞ்சம் உற்சாகம். நீ என்ன பசுமாடா உனக்கு கோயில் மீன்றது? அத ஊடி கெமிக்கல்ங்க. அப்படியா? எதுக்கு வந்தீங்க தெரியுமா? எதற்காகப்பா? உதவாங்க போறோம். எடுத்து வந்திருக்கிறோம். அப்படியா? சிவபெருமான் ரத்தினி யாரிடத்திலும் கொல்ல முடியாதவர் சாகாவரம் மேகாவுடன் போகா செல்வோம். இவன் ஒருவனே மாற வேண்டும். சாகாவரம் மேகா உணர் போகாத செல்வம். இப்படி உன்னை போன்ற அரக்கர்கள் எத்தனை பேர்கள் சிவனிடத்திலே மலர் பெற்று புறமனிடத்தில் மலர் பெற்று மண்ணோடு மண்ணாக மடிந்து போயிருக்கிறார்கள். அது நீ ஒரு விட்டல். நான் ஒரு விளக்கை விளக்கின் முன்னாடி விளையாட வந்திருக்கிறாய். நானே விட்டால் பூச்சி. நான் என்ன பத்தலப்படுத்தி இருக்கிறதா? நீ நடமக்கள் ஏன் சண்டை நம்பாச்சு? இந்த தேவலோகமே கலக்க வேண்டாம். அந்த நவரத்தின மணிமகன் வேண்டாம். உன் இடத்திலே நாட்டியம் ஆடுகிறாளே ஊர்வசி, அவளை பார்ப்பதற்காக அவளை ஏன் பார்க்க வேண்டும்? என்ன காரணம்? வந்து ரெண்டு பேரும் வந்து போலான்னு வந்துக்கிறோம். வந்துட்டீங்களா? போவதற்காக பாடு எல்லாம் கட்டிய. ஆமா, ஊர்வசி எதுக்காக கேட்கறீங்க? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? பார்க்க வேண்டும். அந்த உறவு சந்தித்து நான் பேச வேண்டும் அவங்களோடு. நீண்ட நாட்களாக ஒரு பந்தம், ஒரு பாசம். பாச பிணைப்போடு வரும் ஒன்று எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா? அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு கேட்க வேண்டும். அதுதான் பாசம். வாடா போடா மீது வந்திருக்கார்.
தவம் செய்யும் பொழுது தேவலோக மாதர்களை அனுப்பி தவத்தை கெடுக்க செய்தாயே. அது நீதானே? மீசை இல்லாத பேடி பயலே. வரம் பெற்றவர்கள் யாராக எங்க வருகிறார்கள்? தேவலோகம் தாண்டி வருகிறார்கள். எங்களுக்கு தான் ஆபத்து வருகிறது. அதனால் தான் முந்தி எச்சரிக்காக முன்னாடியே ஆப்பு வைக்கிற அப்படியா? இனிமேல் வாழ் பேச்சு கிளம்பில்லை. வீட்டுக்கெல்லாம் ஒன்றை பல நாட்களாக அந்த பகையை பல நாள் பகைகின்ற காமதியானோ கற்பகவரி சமையலாவதோ பதுமனது பூச்சக்கர கொடை 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தோற்ற உனக்கு எதற்கடா இந்த மணிமகுடம் அவராக மச்சான் புரியுத நடே நடரா உன் உடம்பில் உயிர் இருக்க வேண்டும் என்றா அப்பா ராமாயணமா பேசுகிறா உன் உடம்பில் உயிர் இருக்க வேண்டும் என்றா சொல்றா பாடு அந்த ஊர்வசி எங்கே உன் உடம்பில் உயிர் இருக்க பாரு 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 அந்த ஊர்வசி எங்கே ஊர்வசி ஊர்வசி பின்னாடி ஊற வச்சுக்கிறாங்க போடு ஐயா அந்த ஊர்வசி அழைக்கவில்லை என்றால் அம்மா 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 ஒரு மனிதன் பிறந்து இறக்கின்ற பொழுது 3 பால்
முக்கியமாக தேவைப்படும். என்னப்பா? பிறக்கின்ற பொழுது குழந்தைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்பதற்காக முதலிடத்திலே தாயிடத்திலே குடிக்கிறவே தாய்ப்பால். ஏய், தாய்ப்பால் ஒன்று. இரண்டாவது தாய்ப்பால். இரண்டாவது, நல்ல முறையில் வளர வேண்டும். கல்வி என்று சொல்லக்கூடிய ஞானப்பால். ஞானப்பால் நம்ம செத்த பிறகு நம்ம சொந்த பந்தங்கள்லாம் சேர்த்து ஊத்துவாங்க பாரு உடம்பு. அந்த மூணாவது பால் தான் உங்களுக்கு எடுக்கலாம்னு ஏய், இவனுக்கு இருக்க வேண்டுமா? புறப்பட வேண்டுமா? இது அம்மா அமர்கள். அமர தாயே. இவங்க அம்மா இவத்தான். ஏய், எங்க அம்மா தாடா. அம்மா பாருங்களம்மா, உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். யாரு பெத்த புள்ளைன்னு தெரியல, என்ன பார்த்து அம்மா உட்காரு. புள்ளதான் இது. எப்படியாவா சொல்லம்மா. ஏய், எங்க அம்மா நாட்டியம் ஆடுகின்ற பெண்களுடைய தலை சிறந்தவள் ஊர்வசி, நாட்டியத்திலே சிறந்தவள், அழகிலே சிறந்தவள் என்று உனக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து என் மனதில் வைத்திருக்கிறேன். அம்மா என்று அழைக்கின்றாரே அந்த பிள்ளை அவன் என்றார். அவன் அம்மான கூப்பிடுறானே அந்த பிள்ளையார் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? தெரியாது. உண்மையாகவா? உண்மையே சொல்றேன், தெரியாது. சத்தியமா தெரியாது. நான் கூறுகிறேன், உங்களுக்காக பயந்து கொண்டு பெற்றெடுத்த பிள்ளையை அக்னி ஆற்றிலே வீசியவள் இந்த ஊர்வசி. அக்னி ஆற்றில வீசினாலா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. குளத்தை ஆற்றிலே வீசி எறிந்தாயா இல்லையா? உண்மைதான். அந்த குழந்தையா அறிவு முதலை பிடித்து நான் பெற்ற பிள்ளை. எப்படி பத்தி யாரு பத்த? அப்பா யாரு? சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. உயிர் இருக்க கூடாது. என் கண்மணி அடித்து விட்டு விட்டாயா? சற்று நிமிட பதில்லை. அம்மா இவனு ஒத்துக்கனா அப்ப பேர் தெரியாம பாக்குறவங்க உன்னு கேட்பாங்க. அடத்தருன்னு போந்த பையன் அப்படி பேசுவாங்க. ஆனா எவ்வளவு கொண்டவனே வரவனுக்கு போறவனை கொண்டவனே தாய் தாய் யார் தந்தை யாருன்னே தெரியல. அம்மா அப்படின்னு அவ்வளவுதான் நீ சொன்னாயா? நீ சொல்லலையா? நான் ஏற்கனவே தோத்துட்டு போ பாதல சரி போ. 3 பேர் இருக்கிறாங்க, கூட போய் உட்காந்து போ. ஃபேன் போட்டுக்கிற போ. படவலா நல்லா இருப்பீங்க. நல்லா தான் இருப்போம். படவலா அம்மா அம்மா வாருங்களம்மா வாருங்களம்மா. அமர்கள். ஏய், அம்மா வந்தாங்கடா. அம்மா வந்தாங்கடா. வந்துட்டாங்கடா. இங்க வாங்கம்மா. அமரம்மா. என்னடா ஐயோ அமரம்மா. ஏய், தாய் பத்தை பார்த்தாயா? தாய் பத்தை பார்த்தா எப்படி கச்சல் முதல் மனம் வந்ததா? முன்னாடி தான் படுத்திருந்தாங்க. பசுந்தம் நம் புது வெள்ளி ஆணி. அம்மா என்றழைக்காத உயிரின்
மகனே நாட்டுக்குள்ள அந்த கேவலமா பேசுறாங்களே. எதற்காக என்னாச்சு சொல்லுப்பா. தாய் தந்தைக்கு இருக்கிற இந்த தருதலை அனாதையது. அவன் வெளியேற்று போட்டு யாரும் தாரியா இருக்கலாம் பேசுகிறார்களே. நான் இருக்கிறேனே. பார்க்க வேண்டுமே பார்ப்பேன். தாயை பார்த்து விட்டார் பார்த்து விட்டேனே. மன ஆனந்தம். ஆனால் தந்தை யார் என்று எங்க அப்பா வேணுமே. எங்க அப்பா வேணுமே. அம்மாவை கேட்டா தானே தெரியும். அம்மா எங்க முத்தாடி போட்டாலும் சொல்ல மாட்டேன். ஆவாளோ அதை மட்டும் சொல்ல மாட்டேன். அயன்டா. செல்ல பையா அது மட்டும் கேட்காதடா. வேற எதுனா கேளுடா நான் சொல்றேன். என் செல்ல கொஞ்சி அதை மட்டும் கேட்காதடா. கொஞ்சி அதை மட்டும் என் சவர கொஞ்சி யா கொஞ்சி அதை மட்டும் கேட்காதடா செல்லம். வேற ஏதாவது கேளு நான் சொல்றேன். இந்த தாய்கிட்ட அது மட்டும் கேட்க கூடாது. வேற ஏதாவது கேளு நான் சொல்றேன். அம்மா பார்த்துட்டு அப்பா பார்க்கணும். அப்பா அவளை பார்க்க முடியாது சொல்றேன். எங்க ஆசிரியர் எங்க அப்பா பார்க்க எங்க அப்பா பார்க்க செல்ல பையா அது மட்டும் சொல்லவே மாட்டேன் நான். சொல்ல மாட்டேன்டா. அத கேட்க கூடாது நீ. அதான் கேட்க சின்ன பையன் அதெல்லாம் தெரியாது. ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கேட்க கூடாதுடா. ஐயோ நான் சொல்றது கேளுடா. ஐயோ நான் சொல்ல மாட்டேன்டா. ஐயோ நான் சொல்ல மாட்டேன். உண்மையாவே சொல்றேன். அத கேட்கவே கூடாது நீ. உண்மையாவே தான் சொல்றேன். உண்மையாவே தான் சொல்றேன். உண்மையாவே தான் சொல்றேன். அது கேட்காதுடா.